ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு டிப்டாப் ப்ளவுஸ் எப்படி நம்ம கட் பண்ணுறது, அதாவது எம்டி ப்ளவுஸு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ பார்ப்போம். அது அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி நான் இந்த அளவு எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கானதும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இதை நான் எந்த அளவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இந்த அளவை நான் எப்படி அளவு ப்ளவுஸ்லேருந்து மெஷர்மெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறதும் நான் சொல்லியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் 15 உயரம், சரிங்களா? நம்ம கீழே கோடு போட்டிருக்கிறதுனால 15 உயரம் கையில் அதோட சேர்த்து ஒரு அரை இன்ச்சு சேர்ப்போம். ஷோல்டர் பிடிக்கணும்ல, அதனால் அரை இன்ச்சு சேர்த்து 15.5, சரிங்களா? இதோட மார்பக சுற்றளவு பார்த்திங்கன்னா 10.5. அதாவது இதோட மார்பக சுற்றளவு பார்த்திங்கன்னா 9.5. அதோட நம்ம ஒரு இன்ச்சு சேர்த்து 10.5 நம்ம வச்சுருக்குறோம், சரியா? அது இப்போ இதை சுற்றி நம்ம கோடு போட்டுக்குவோம், கட்டை மாதிரி போட்டுக்குவோம். நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரியல, ஆனால் நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் அளவு எதுவுமே மாறாமல் இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிங்க. இப்போ இது மாதிரி நம்ம போட்டோமா, உயரம் எடுத்துக்கிட்டோம், மார்பக சுற்றலோடு ஒரு இன்ச்சு கூட சேர்த்து நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டோம், சரிங்களா? அடுத்து நம்ம கழுத்து, ஷோல்டரு, ஆம்கோல் எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போமா? இப்போது இதுக்கு கழுத்துக்கு 2.5 எடுத்துக்கிறேன். இப்போ இதுலேருந்தே நீங்கள் கணக்கு பண்ணி 6 அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 3.5 வருங்களா? ஏன்னா 2.5லேருந்து 6 எடுத்துருக்கோம் இல்லையா? அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ அதுலேருந்து அரை இன்ச்சு சேர்த்தோம் அப்படின்னா 5.5 வரும். நான் 5.25 எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஏன்னா ரொம்ப கம்புக்கோடு ரொம்ப லூஸ் வந்துடும், அதனால நம்ம 5.25 எடுத்துக்கிறோம். நான் சொல்லுவேன் இல்லையா, 2.5லேருந்து அங்கே போய் 5.5 எடுத்தோன்னா 5. இப்போ இதில் நம்ம 6 எடுக்கிறதுனால 5.25 வைக்கிறோம், சரிங்களா? 5.5 வச்சா ரொம்ப லூஸ் கிடச்சிரும். ஏன்னா இவங்க ஆள் கொஞ்சம் லீனாக இருப்பாங்க, ப்ரெஸ்ட் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம வைக்கிறோம், சரிங்களா? இப்போது அந்த ஃபஸ்ட்டு நான் ஒரு இன்ச்சு எடுத்தேன்ல, அது பேக் சைடுக்கு. 3/4 இன்ச்சு லைட்டாக போட்டிருக்கேன் பாருங்கள், அது ஃப்ரண்ட் சைடுக்கு. இப்போது இது கப்போட சென்ட்ரு பகுதி 12, அதோட ஒன்று சேர்த்து நான் 13 எடுத்துக்கிறேன். இது கொக்கி சைடு வரும். இதுலேருந்து அந்த 13லேருந்து 1 நம்ம ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா 12. இப்போ இந்த சைடில் 1 அதில் சேர்த்த மாதிரி இல்லை, அரையை சேர்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 12.5. உங்களுக்கு நல்லா புரியும். இந்த 13, 12, 12.5. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஏன்னா இதுதான் அதோட அளவு ப்ளவுஸு. நான் எப்படி அளவு எடுத்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி தான் வச்சு நான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட மார்பக சுற்றளவு நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா, ப்ளவுஸ் எப்போதுமே அளவு ப்ளவுஸ் தராங்கல்ல, இப்போது பேக் சைடுக்கு பின்னாடி தான் நம்ம இருக்கணும். முன்னாடி என்றைக்கு நல்லா பார்த்துக்கோங்க, முன்னாடி எப்போதுமே உயரம் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடாது. முன்னாடி உயரம் எப்படி வேணாலும் இழுக்கும், பின்னாடி உள்ள உயரம் தான் சரியாக இருக்கும், சரிங்களா? அதனால் பின்னாடி உயரம் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் மார்பக சுற்றளவு எப்படி நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸை ரொம்ப அகட்டிக்காதீங்க, ஏன்னா இது கிராஸுங்கிறதுனால அகண்டு போய்கிட்டே இருக்கும். மேலே நம்ம அந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கை வச்சுக்கிட்டு இந்த கொக்கி இருக்குது, பட்டன் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல கொக்கி வச்சு நல்லா இழுத்தோம் அப்படின்னா, அதாவது ப்ளவுஸு கீழே இழுக்கக்கூடாது, அந்த கழுத்துக்கும் அந்த கைகிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துக்கு தான் நமக்கு டைட் இருக்கணும். மற்றபடி நீங்கள் ப்ளவுஸை இழுத்திங்கன்னா அது போய்கிட்டே இருக்கும், சரிங்களா? இப்படி எடுத்திங்கன்னா எந்த அளவு ப்ளவுஸாக இருந்தாலும் கண்டிப்பாக சரியாக இருக்கும். நான் இப்படி தான் அளவு எடுப்பேன். உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எடுக்கிறப்போ ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். ஆனால் நான் திரும்பி சொல்கிறேன், கிராஸுங்கிறதுனால நீங்கள் ரொம்ப இழுத்திங்கன்னா 9.5லேருந்து 10 கூட போகும். அப்படி நீங்கள் கை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தப்பான அளவாக தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. ஷோல்டரை பிடிச்சிக்கிட்டு நல்லா இழுக்கும் போது இந்த இடத்துல நம்மளோட தையல் மட்டும் தான் இருக்கணும், சென்ட்ரு பீஸை நம்ம இழுக்கவே கூடாது, சரிங்களா? இப்போ நம்ம பின் சைடு கட் பண்ணி எடுத்துக்கிறோம், அதான் பின் பேக் சைடுக்கு இது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம பின்னாடி முடிச்சிடும். ப்ளவுஸில் 3 தான், ஒன்று பட்டி, ஒன்று முன்னாடி போர்ஷன், இன்னொன்று பின்னாடி போர்ஷன். 3ல் 1 நம்ம முடிச்சிட்டோம், சரிங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம முன்னாடி நம்ம ஒட்ட போகிறோம். ஏன்னா இதிலே நம்ம முன்னாடிக்கான அளவுகளும் நம்ம குறிச்சிக்கிட்டோம், சரிங்களா? இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம ஸ்லீவ் வெட்ட போகிறோம். ஸ்லீவ் ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ரொம்ப போட்டு யோசிச்சுக்கலாம் வேண்டாம், சரியா? இதே மாதிரி அந்த சைடு எப்படி நம்ம வெட்டணும் அதே மாதிரி இந்த சைடு இங்கிட்டு போட்டுட்டு நம்ம நல்லா நேர்படுத்திக்கோங்க. நேர்படுத்தி நீங்கள் போட்டுட்டு எப்போதும் போல் என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் எப்படி வெட்டுவேன் அப்படிங்கிறது. நல்லா ஃபுல்லாக அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கிட்டு நல்லா நேராக நீங்கள் மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க.
இப்போ நம்ம வந்து ஒரு கோடு மட்டும் போட்டுக்குவோம். அது வந்து 1 இன்ச்சா 1/2 இன்ச்சான்லாம் டவுட்டு வேண்டாம். எம்மிங் பண்ணுற அளவுக்கு நம்ம விட்டுட்டு கோடு போட போகிறோம். எந்த அளவுக்கு எம்மிங்க்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம விட்டுட்டு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அளவு ப்ளவுஸில் வந்து நம்ம அந்த கையோட உயரத்தை வந்து நம்ம வச்சு பார்க்கணும். சரிங்களா? பாருங்கள், அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அளவு ப்ளவுஸில் இருந்து அதோட உயரத்தை நம்ம இது பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா வலிச்சுட்டு நல்லா பார்த்துக்கோங்க, நான் என்ன செய்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வச்சுக்கிட்டு இதோட உயரம் அங்கே இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த தையல் போடுற இடத்துல கோடு போடாமல் 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி போடணும். ஏன்னா நம்ம தையலுக்கு 1/2 இன்ச்சு விடுவோம் இல்லையா. இப்போ நான் அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இதோட மொத்த உயரத்தை நீங்கள் பாருங்கள், 7.5. சரிங்களா? அதே மாதிரி அந்த சைடு 7.5. இப்போ 2.5 ஏன் இந்த இடத்துல நான் மார்க் பண்ணுறேன்னா, கரெக்டாக அந்த 2.5 கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த 2.5 மேலேருந்து 2.5 கழிச்சோன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல தான் வரும். அதை வச்சு தான் நம்ம வெட்ட போகிறோம். சரிங்களா? ரொம்ப 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 சிம்பிளான மெத்தடு தான் இது ப்ளவுஸ் கட்டிங். உங்களுக்கு இது என்னோட ஏதாவது இதை விட நல்லா கட் பண்ணுறவங்க இருப்பீங்க. இதில் ஏதாவது சில பல குறைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் நான் இப்படி தான் இத்தனை வருஷமாக கட் பண்ணி நான் தைச்சிட்ருக்கேன். கரெக்டாக இருக்கும் எனக்கு. இப்போது நம்ம வந்து அந்த 1/2 இன்ச்சு கைக்கிட்ட முன் போர்ஷன்கிட்ட வர அந்த குடஞ்சி லைட்டாக வெட்டுவோம் இல்லையா, அதை நம்ம வந்து லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம வெட்டிக்க போகிறோம். அப்படியே லைட்டாக இங்கேருந்து போகணும். 1/2 இன்ச்சுனா அப்படியே தப்புக்குன்னு 1/2 இன்ச்சு வெட்டிடக்கூடாது. அப்படியே லைட்டாக அப்படியே குடஞ்சா அப்படி வெட்டிட்டு போகணும். இப்போ 2 முடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்து வந்து முன்னாடிக்கு நம்ம அந்த பெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அளவுகள் வச்சுருந்தோம் பாருங்கள், அதை அப்படியே நீங்கள் போட்டுற வேண்டியதான். அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம அளவு வச்சு குரட்டி இருக்கும் இல்லையா, அந்த அளவுகளை அப்படியே நம்ம குறிக்க போகிறோம். எந்த அளவுக்கு நம்ம டாட் போட்டிருக்கோம், எங்கே போட்டிருக்கோம், அதாவது பின்னாடி வெட்டும் போதே நம்ம கவனமாக செஞ்சோம் அப்படின்னா இது வந்து ஈஸியாக நம்ம வெட்டிடலாம். 2 பீஸ் ஒன்றா போட்டு வெட்டியிருக்கேன். இப்போ அவ்வளோதான். நம்ம எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஈஸியான டிப்ஸ் எல்லாம் வேணும்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை விட ஈஸியாக இன்னும் எந்தெந்த மாதிரியான ப்ளவுஸ் வந்து நம்ம எவ்வளோவுக்கு எப்படி நம்ம வந்து அளவு எடுக்கணும், எப்படி நம்ம கட் பண்ணணும், ஷோல்டர் இறங்காமல் எப்படி பார்த்துக்கணும், அளவு ப்ளவுஸ் இல்லாமல் கூட நம்ம எப்படி அளவு எடுத்து தைக்கணும், இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுவேன். ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை விட பெரிய ப்ளஸ் சைஸ்லாம் நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கட்டிங் வீடியோ அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ, பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். நீங்கள்